வாழ்க்கையாக நினைப்பான். அந்த வாழ்க்கையில பிணக்குகளோ பிரச்சனைகளோ ஏற்பட்டுவிட்டால் கோர்ட்டுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் என்கிற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வராமல் அல்லாஹ் குர்ஆனில அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பழுதுஹுன்ன, நீங்கள் உங்கள் மனைவியிடத்திலே உபதேசத்தை செய்யுங்கள். அதற்கு அடங்கலையா வஹுஜுருஹுன்ன ஃபில் மவாஜிஇ, நீங்கள் என்ன செஞ்சிருங்க, கொஞ்சம் பெட்டை விட்டு ஒதுக்கி வைங்க, அவங்கள கொஞ்சம் அதுக்காவது அடங்கி வருவாங்க. அதற்கும் இல்லை என்று சொன்னால் வதரிபுஹுன்ன, காயம்படாத அளவுக்கு லேசா அடிங்க. எவ்வளவு அற்புதமா சொல்கிறது பாருங்கள். பிரச்சனைகளை எப்படி பேஸ் பண்ண வேண்டும் என்பதை திருமறையாம் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகிறது. திருக்குர்ஆன் இந்த உலகத்திற்கு வழிகாட்டித்தானே தவிர வேறு எதுவும் மஞ்சள் சொற்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு நாம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், திருக்குர்ஆனை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அந்த திருக்குர்ஆனை எப்படி எடுத்துக்கொண்டது என்று கேட்டால், ஏதோ ஹத்தம் ஓதுறதுக்கும் ஃபாத்திஹா ஓதுறதுக்கும் அது முடிஞ்சு போச்சு. யாராவது மூத்தா போனா அதை எடுத்து ஓதுறாங்க. வீடுகளிலே நம்முடைய இல்லத்தரசிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், வீட்டிலே மௌத்து விழுந்தால்தான் திருக்குர்ஆன் அந்த பரனில் இருந்து கீழே இறக்கப்படுகிறது. இல்லை என்று சொன்னா திரும்ப அந்த பரன் மேல போயிடும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்முடைய நாடுகள்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப திருக்குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது? வாழ்வில் வழிகாட்டியாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்வியல் வழிகாட்டியை இன்றைக்கு ஏளனமாக, இன்றைக்கு துச்சமாக, இன்றைக்கு அதையெல்லாம் பார்த்து எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அப்படி இஸ்லாத்துக்கு வருவதை பார்த்தா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நாம இன்னும் எதையுமே தெரியல. மார்க்கத்திலே ஒரு விஷயத்தையும் நாம் தெரியாம இருக்கிறோம். ஒவ்வொரு நபர்களும் நீங்கள் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தீர்கள் என்பதை அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் சொல்கின்ற பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தால் நமக்கு இந்த சிந்தனையே போலையே. நாம ஏதோ பரம்பரை முஸ்லிமாக நாம வந்துவிட்டோம். அவர்கள் எல்லாம் படிக்கிறார்கள், குர்ஆன் படித்து பார்த்தேன் சொல்கிறார்கள், அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், எப்படிங்க நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க? குர்ஆனை படிச்சு பார்த்தேன், அதுல உள்ள விஷயங்களை போன்று இது மனிதர்களால் இயற்றப்பட்டது அல்ல என்பதை நான் உண்மையாக புரிந்து கொண்டு நான் மார்க்கத்திற்கு வந்தேன், இஸ்லாத்திற்கு பக்கம் வந்தேன் என்று எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம முஸ்லிம்கள் என்று சொல்கின்றோம், பரம்பரை ஆதிவாசிகள் என்று சொல்கின்றோம்.